அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மீது சுமார் 200 ஏவுகணைகளை வீசி அதிரடி தாக்குதலை முன்னெடுத்த ஈரான் முடிவு மிக மோசமாக இருக்கும் அப்படின்னு மிரட்டல் விடுத்திருக்கு. இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். இது குறித்த முழு விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஸ்ரேல் மீது சுமார் 200 ஏவுகணைகளை வீசி அதிரடி தாக்குதலை முன்னெடுத்திருக்க ஈரான் முடிவு மிக மோசமாக இருக்கும் அப்படின்னு மிரட்டல் விடுத்திருக்கு. எச்சரிக்கை விடுக்கப்பட்டது போலவே ஈரான் சுமார் 200 ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவியிருக்காங்க. இதில் 86% இலக்கை தாக்கியதாகவே ஈரான் தரப்பு தெரிவித்திருக்கு. இதனை அடுத்து ஈரானின் புரட்சிகர காவலர்கள் படையினர் வெளியேற்றக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இஸ்ரேல் மீதான தாக்குதலை தற்போது தாங்கள் முடித்துக்கொள்வதாகவும், ஆனால் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் தரப்பில் இருந்து தாக்குதல் முன்னெடுக்கப்படும் அப்படின்னா முடிவு மிக மோசமாக இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. செவ்வாய்க்கிழமை மதியத்திற்கு பிறகு மேல் உள்ளூர் நேரப்படி சுமார் 7:30 மணி அளவில் இஸ்ரேலின் வர்த்தக மையமான டெல் அவிவ் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருந்தது. ஈரானின் நடவடிக்கை தொடர்பில் ஏற்கனவே அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்ததுடன் விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. ஆனால் அமெரிக்காவின் மிரட்டலை கண்டுகொள்ளாத ஈரான் சுமார் 200 ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவியிருக்கு. தொடர்புடைய தாக்குதல் காணொளியை ஈரானிய செய்தி ஊடகங்கள் வெளியிட்டு துணிச்சல் மிகுந்த ஈரானிய மக்கள் என குறிப்பிட்டிருக்காங்க. கடந்த ஏப்ரலில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு செவ்வாய் அன்று இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய 2வது தாக்குதல் இதுவே அப்படின்னு சொல்லலாம். டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய ஈரான் துணை தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு பதிலடியாக குறித்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளால் ஈரானின் மொத்த தாக்குதலும் முறியடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தற்போது ஏவுகணை மட்டுமே தாக்குதலுக்கு பயன்படுத்திய ஈரான் சுமார் 86% இலக்கையும் தாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தோல்வியில் முடிந்ததாகவும் கூறப்படுது. வெள்ளிக்கிழமை பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹெஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டிருந்தார். லெபனானில் செயல்பட்டு வரும் ஹெஸ்புல்லா அமைப்புக்கு பல ஆண்டுகளாக ஈரான் நிர்வாகமே பண உதவிகளை அளித்தும் வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் நஸ்ரல்லாவின் கொலைக்கு பழி வாங்கப்படும் அப்படின்னே ஈரான் சொல்லி வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் உரையாற்றிய ஈரானிய ஜனாதிபதி ஈரான் கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது இஸ்ரேல் போர் வெறியில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் இஸ்ரேல் போன்ற குற்றவாளிகளுக்கு தொடர்ந்து வாய்ப்பளிப்பது என்பது அவர்களை மேலும் குற்றங்களை செய்ய தூண்டும் என வெளிப்படையாகவே தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையில கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் போர் நடந்து வந்துட்டுருக்கு. பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வந்துட்டுருக்காங்க. இந்த தாக்குதலில் காசாவில் இதுவரைக்கும் 35,000க்கும் மேற்பட்ட மக்கள் பலியாகியும் இருக்காங்க. மேலும் காசா நகரில் வீடுகள், மருத்துவமனைகள் அப்படின்னு அனைத்து கட்டடங்களும் இடிந்து முற்றிலுமாக தரைமட்டமாக இருக்கு. இதனால் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் காசாவில் இருந்து வெளியேறி உணவு, உடை, மருத்துவ வசதிகள் என்று பரிதவித்து வந்துட்டுருக்காங்க. இந்த போர் உடனடியாக நிறுத்தும்படி ஐநா சபை இஸ்ரேலை தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டுருக்கு. மேலும் பல்வேறு உலக நாடுகள் வலியுறுத்தியும் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்த மறுத்து வந்துட்டுருக்காங்க. லெபனான் மீதும் ஹெஸ்புல்லாக்கள் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பழிவாங்கும் விதமாக ஈரான் வெகு
வெகுண்டு எழுந்திருக்கு. அதன்படி நேற்று அக்டோபர் 1 இரவு இஸ்ரேல் மீது ஈரான் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் கொண்டு தாக்குதலையும் நடத்தியிருந்தாங்க. இதனை சிறிதும் எதிர்பாராத இஸ்ரேல் இராணுவம் ஸ்தம்பித்து போகியிருக்கு. இந்த சம்பவம் உலக அளவில் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் இஸ்ரேல் மீதான ஈரானின் ஏவுகணை தாக்குதலை அமெரிக்க அதிபர் பைடன் வன்மையாகவே கண்டித்தும் இருக்கார். அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்ட பைடன் இஸ்ரேலுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க உத்தரவிட்டிருக்கார். இந்த நிலையில் லெபனானில் ஹெஸ்புல்லா அமைப்பினருக்கு எதிராக கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக வான்வழி தாக்குதலை நடத்தி வந்த இஸ்ரேல் நேற்று முன்தினம் அங்கு தரைவழி தாக்குதலை தொடங்கியிருக்கு. தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய 50 கிராமங்களைச் சேர்ந்த மக்களை அங்கிருந்து வெளியேற இஸ்ரேல் முன்பே எச்சரித்திருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் எல்லைக்கு அருகே இருக்கக்கூடிய கிராமங்களில் மட்டும் அந்நாட்டு இராணுவம் தாக்குதலை தொடங்கியிருந்தது. லெபனானில் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் தாக்குதலில் 46 பேர் உயிரிழந்ததாகவும் 85 பேர் காயமடைந்ததாகவும் லெபனானின் சுகாதாரத்துறையும் தெரிவித்திருக்காங்க. மேலும் பெய்ரூட்டில் மக்கள் தொகை அதிகமுள்ள புறநகர் பகுதிகளிலேயும் இஸ்ரேல் ஏவுகணைகள் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கு. இதனிடையே தெற்கு லெபனானில் தரைவழி தாக்குதலில் 8 இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ஹெஸ்புல்லா அமைப்பினர் தெரிவித்திருக்காங்க. மேலும் சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் ஹெஸ்புல்லா தலைவர்கள் மற்றும் ஈரானிய புரட்சியாளர்கள் அடிக்கடி சந்தித்து கொள்ளும் குடியிருப்பு கட்டிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாக்குதல் விமானப்படை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இஸ்ரேலைய விமானப்படை தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த சம்பவத்தில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் லெபனானில் 150 பயங்கரவாத உட்கட்டமைப்புகள் தகர்க்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தற்போது ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்க நிலையில் ஈரான் தவறு செய்துவிட்டது, இதற்கு நிச்சயம் நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு இஸ்ரேல் தெரிவித்திருந்த நிலையில் மேலும் எங்களை தொட்டா அதன் பிறகு இஸ்ரேல் என்று சொல்லிக்கொள்வதற்கு எதுவுமே மிஞ்சாது அப்படின்னு ஈரான் கடுமையாக எச்சரித்திருப்பது பெரும் பரபரப்பையும் உலக நாடுகளை அதிர்ச்சியடையவும் செய்திருக்குங்க. இரு நாடுகளும் சமமான இராணுவ பலத்துடன் இருக்கிறதுனால இது பெரும் போருக்கு வழிவகுக்கும் அப்படின்னு அஞ்சப்படுது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பான ஹமாஸுக்கு பயிற்சி கொடுத்தது ஹிஸ்புல்லா தான். ஹிஸ்புல்லாவை உருவாக்கியது ஈரான். ஆக இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலில் பாலஸ்தீன அமைப்பான ஹமாஸுக்கு பயிற்சி கொடுத்த ஹிஸ்புல்லாவை உருவாக்கியது ஈரான் அரசு அப்படிங்கிறதுனால அப்போதில் இருந்தே இஸ்ரேலுக்கு ஈரான் மீது பகை இருந்து வந்துட்டுருக்கு. அதன் பின்னர் இஸ்ரேலை கண்டுகொள்ளாமல் ஈரானில் இருந்து வந்த நிலையில் தனது இராணுவத்தை விரிவுபடுத்திய இஸ்ரேல் ஒரு கட்டத்தில் எல்லையை மீறி ஈரானுக்குள் நுழைந்து ஹமாஸ் தலைவரை கொண்டிருக்காங்க. அதன் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பிரச்சினை பூதாகரமாக வெடிக்க துவங்கியது. தங்கள் நாட்டின் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருப்பதாக கருதிய ஈரான் ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்ட அடுத்த நாளே இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. அதன் பின்னர் சர்வதேச நாடுகள் தலையிட்டு ஈரானை அமைதிப்படுத்தியிருக்காங்க. இந்த நிலையில் தற்போது இஸ்ரேலும் ஈரானும் மல்லுகட்டி நிற்கின்றாங்க. போர் பதற்றம் தீவிரமடைந்திருக்க நிலையில் இரு நாடுகளுமே தாக்குதல் நடத்த தயாராகி வந்துட்டுருக்கு. இந்த போர் பதற்றம் பல நாடுகளின் பொருளாதாரத்தில் இப்போதே எதிரொலிக்க துவங்கியிருக்கு. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்க நிலையில் மேலும் எகிரும் அப்படின்னு அஞ்சப்படுது. இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்திய ஈரானின் நடவடிக்கைக்கு அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்காங்க. ஆனால் இது குறித்தெல்லாம் ஈரான் கவலைப்பட்டதாக தெரியல. எந்த விதமான அலட்டலும் இல்லாமல் ஈரான் மீது யார் தாக்கினாலும் அதன் பிறகு இஸ்ரேல் என்பது இருந்த இடமே தெரியாத அளவுக்கு சிதைக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது இஸ்ரேலுக்கு மட்டுமல்லாமல் உலக நாடுகளுக்கான எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுது. ஈரான் தவறு செய்துவிட்டது. ஹமாஸும் காசாவும் கற்றுக்கொண்ட பாடத்தை விரைவில் ஈரானும் கற்கும். எங்களை பாதுகாத்து கொள்ளவும் பதில் தாக்குதல் தொடுக்கவும் உறுதியாக இருக்கும் அப்படின்னு நெதன்யாங்கு எச்சரித்திருந்த நிலையில் இதெல்லாம் அலட்சியம் செய்திருக்கிறாங்க ஈரான். இஸ்ரேல்
வெர்சஸ் ஈரான் போர் பதற்றம் மத்திய கிழக்கு நாடுகளை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். இரண்டு நாடுகளும் போரில் தீவிரமாக இறங்கினா மத்திய கிழக்கில் கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.